அநேக ஜனங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாய் உடன்படிக்கைக்குரிய ரத்தம், உடன்படிக்கையின் ரத்தம், இது உன் பாவத்தை நீக்கும், உன் அக்கிரமத்தை மன்னிக்கும், உன் சாபங்களை போக்கும். ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராக இயேசு என்ன செய்தாராம்? தம்முடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நீங்களும் நானும் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து வெளியேறும்படியாய் நமக்காக உடன்படிக்கையின் ரத்தமாய் சிந்தினார். அதை தான் 1 கொரிந்தியர் 11 பவுல் சொல்லுகிறான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த போஜனம் பண்ணின பின்பு அந்த பரிசுத்த பந்தியை பேசுகிற போது அவருடைய ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை, ஏன்னா மீட்கப்படுகிற அனுபவங்கள் ஆண்டவருக்கு மகிமுண்டான். பாருங்க, அவர் ரத்தம் சிந்தினபடியினாலே. அவங்க வாசிக்கிற என்னோடு கூட வாசியுங்கள். சகரியா 9:11 சொல்லுகிறது, நான் அந்த உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். அந்த ரத்தம் என்ன செய்கிறதா? அந்த உடன்படிக்கையின் ரத்தம் ஒரு விடுதலையை கொண்டு வருகிறது. அடுத்து சொல்லுகிற போது சொல்லுகிறான், நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கு தருவேன். ஏன்னா அந்த உடன்படிக்கை தேவன் ரத்தம் எல்லாவற்றையும் கொடுத்தார். ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும். பட்டயத்தை கொடுக்கிறான், கச்சையை கொடுக்கிறான், வஸ்திரத்தை கொடுக்கிறான், சால்வை கொடுக்கிறான், எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு அவன் நடந்து போகிற போது ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 53 சொல்லுகிறது, ஒன்றுமில்லாதவராய் யோனத்தான் நடந்து போன போது ஒன்றுமில்லாதவனாய் நடந்து போய் கொண்டு இருக்கிறான். தாவீது நடந்து போன போது பார்க்கிற ஆட்கள் தான் என்ன சொல்லியிருப்பான் தெரியுங்களா? யோனத்தான் போகிறார். யார் போகிறா? ஏன்னா உடுத்தி இருக்கிறது யாரோட உடுப்பு? ராஜவஸ்திரம். கர்த்தருக்கு மகிமுண்டாட்டம். நீங்களும் நானும் போகிற போது உலகம் அப்படி சொல்லணும், ஆண்டவருடைய பிள்ளை போது ஏசாமி போறான்னு என்ன செய்யணுமா? ஏன்னா உடுத்தி இருக்கிற உடுப்பு, கொடுத்திருக்கிற ஆயுதங்கள் தேவனுக்கு மகிமுண்டாட்டம். யோனத்தானுடைய வில்ல மாத்திரம் நீங்க படிச்சீங்கன்னா அவ்வளோ காரியம் போடப்பட்டிருக்கு. ஏன்னா யோனத்தானுடைய வில் பின்வாங்கினது இல்லையா, ஒரு நாளும் தோத்து போனது கிடையாது. ஆண்டவருக்கு மகிமுண்டாட்டம். கவனியுங்கள், தேவன் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, தேவ பிள்ளைகளாய் இந்த உடன்படிக்கைக்குள்ளாக வாருங்கள்.